உபத்திரவத்தில் என்ன செய்யுங்க? பொறுமையா இருங்க. உபத்திரவம் வரும், உபத்திரவம் வராதுன்னா சொல்லலை. எல்லாருக்கும் வருகிறது போலதான் என்ன வருமா, நமக்கும் வரும். ஆண்டவர் பிள்ளைங்கன்னா ஒண்ணுமே வராது, வியாதி வராது, பலவீனம் வராது, போராட்டம் வராது, அப்படியெல்லாம் பைபிள் சொல்லலை. எஸ்எம்இ சொல்லும்போது யோவான் 16:33 சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், பயப்படாதீங்கன்னு சொல்ல. இந்த உபத்திரவங்களுக்கு கூட கடந்து போகிற போது வேதம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, பொறுமையாயிரு. உபத்திரம் வந்த உடனே ஆட்கள் என்ன செய்கிறார்கள்? யோபுவின் மனைவி என்ன சொன்னா? பாடுகள் வந்த உடனே இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை, இன்னுமா கடவுளை நம்புற, இன்னுமா அந்த தேவனை பாருங்களேன். குறைவுகள் வருகிற போது தேவனை தூஷிக்கிறோம், தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறோம். யோபு சொன்னா, இல்ல 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 இல்ல, அவர் என்னை நடத்துவார். பொறுமையா கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டியே நான் இங்கே சொல்லப்படும் உபத்திரவத்துக்கூடாக நாம் கடந்து போகிற போது, யாத்திராகமம் 3:7 சொல்லுகிறது, ஆண்டவர் உன் உபத்திரவத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கலாம், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பாடு, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என் பாடு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன பாஸ்டர் நின்றுட்டு சொல்லிட்டு போயிடுவீங்க, நான் தான் என்ன செய்யணும்? யாருமே உதவி செய்யலையா? உபத்திரவத்திலே கடந்து போய்கொண்டே இருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவன் உன்னை பார்க்கிறார். உதவியற்ற ஒத்தாசையற்ற ஒரு சூழல்களிலே ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். அவர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். நாம் என்ன செய்யணுமா? பொறுமையா இருக்கணும். பொறுமையா நாம என்ன செய்கிறோம்? சின்ன உபத்திரம் வந்த உடனே நாமே ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், நாமே காரியங்களை என்ன செய்கிறோம்? திட்டம் எடுக்கிறோம், கடந்து போகிறோம், தோல்வியிலே முடிகிறது. திரும்பவும் எங்கே தான் வருகிறோம்? சோத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்ப அதே இடத்துக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அமைதியாயிரு, பொறுப்பையாரு, கர்த்தர் பார்த்துப்பா. எவ்வளோ பாடுகளுக்குள்ள கடந்து வந்திருக்கிற, எவ்வளோ அவமானங்களுக்குள்ள கடந்து வந்திருக்கிற, இன்றைக்கு நீ கடந்து போகிறதெல்லாம் ஒரு பெரிய சூழலே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிற. ஏன்னா இதெல்லாம் அப்படி லேசா மாறிப்போம், லேசா கர்த்தருக்கு மகிமை அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவமா. அதனால உபத்திரவத்தை கண்டு என்ன செய்யாதிருங்க? பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், பொறுமையாயிருங்கள். சங்கீதம் 34:17 சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர் என்ன செய்வாரா? அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஒன்னே ஒண்ணுதான், பொறுமையாயிரு. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு என்ன செய்ய? பொறுமையாயிரு. காலம் வரும், தேவனுக்கு மகிமை உண்டாகுன்னு சொன்னா உன் உபத்திரவங்களுக்கான முடிவு காலத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்.